கை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்றாங்க. அது எனக்கு தெரிஞ்சு இந்த கல்யாண வீட்டுக்காரங்களுக்கு தான் பொருந்தும்னு நினைக்கிறேன். வருஷம் பிறக்கிறப்பல இந்த வருஷமாவது செலவு பண்ணாம சேர்த்து வச்சு எப்படியாவது லட்சத்தை அடையணும்னு பார்த்தா வருஷம் ஆரம்பமே வீட்டுக்குள்ள பத்திரிக்கையா வந்து குவிஞ்சு. தங்கச்சி வீட்டுலலாம் இப்போ வரைக்கும் ஏகப்பட்ட பத்திரிக்கை வந்திருக்கு போல. அதான் சொல்றேன், வாட்ஸ்அப்ல வச்ச கல்யாணத்தை கூட ஸ்கிப் பண்ணிடலாம் போல. நம்மளையும் மதிச்சு வீட்டுக்கு வந்து அழைக்கும் போது ரிட்டன் அந்த மரியாதை கண்டிப்பா கொடுக்கணும் இல்லையா? சேர்த்து வச்ச பணம் எங்கடா போகுதுன்னு பார்த்தா இப்படிதான் மொய்ன்ற பேர்ல போயிடுது போல. தெரிஞ்சு என்ன பண்றது, எல்லாம் நம்ம பசங்களா ஆயிட்டாங்க. மொய் வச்சாதான் சொந்தமுள்ள வாழ்க்கை, சொர்க்கத்துக்கு மேலாம் ஸ்டேட்டஸ் வச்சுட்டு இருப்பாங்க. ஜஸ்ட் ஃபார் பண்ணு வாங்குற சம்பளம் மொய் வைக்கவும் பத்தல, வாடகை கொடுக்கவும் பத்தல. பேசாம ஒரு லோன் ஒன்று எடுத்த வேண்டியதை, இப்படி வருஷம் ஆரம்பமே நம்மள லோன் வாங்க வச்சுட்டாங்களேன்னு புலம்பிக்கிட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். அதுலேயும் ஒரு சில பேர்லாம் இருக்காங்க, வீட்டில் சாப்பிட்றதுக்கே வந்து காசு இருக்காது. ஆனால் அவன் எவ்வளோ மை வச்சான், இவன் எவ்வளோ மை வச்சான்னு கேட்டு அவனோட ஒரு படி எக்ஸ்ட்ரா நான் வைப்பேன்னு சொல்லிட்டு அதில் ஒரு பெருமை போல அது மாதிரி எக்ஸ்ட்ரா மை வச்சுட்டு தெரிஞ்சுட்டு நம்ம பக்கம் கிராஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நீங்களாம் எங்கேருந்துடா வரீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். உங்கள் வீட்டில் எவ்வளோ பத்திரிக்கை வந்திருக்கு, மொய்யெல்லாம் எவ்வளோ எடுத்து வைக்கணும்னு எடுத்து வச்சுட்டீங்களா, இல்லை நீங்களும் தங்கச்சி மாதிரி லோன் வாங்குற பிளானில் இருக்கீங்களான்னு தான் கமெண்ட்ல சொல்லிடுங்க. அப்புறம் என்ன, மறுபடியும் வருஷம் ஃபுல்லாக சேர்த்து வச்சு அடுத்த வருஷம் தை மாதத்துக்கு ரெடி ஆக வேண்டியது தான். அடடா என்ன லைனு, சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேலே. உண்மைதாங்க, சொந்தம் எப்போவுமே முக்கியம்.